ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஜாவாவில் எப்படி அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குது, அதோட டெஃபினிஷன் என்ன, டெஃபினேஷன் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அதோட ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்குது அண்ட் சம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்போம். அந்த பூலியன் எக்ஸ்பிரஷனில் வரக்கூடிய கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிரும், இல்லைனா வெளியே வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் இங்கேயும் இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான். ஆனால் அதை எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இன்னொரு எல்ஸ் பிளாக் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும் பொழுது ஆப்ஷனலாக கொடுக்குறது அந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு சொல்லி வர்றப்ப எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதோட சின்டாக்ஸ் தான் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இதான் டெஃபினேஷன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த கண்டிஷனை பொறுத்து தான் இது இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணுமா இல்லை எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணுமா அப்படிங்கிறது இருக்குது. சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி உள்ள பேரந்தசிஸ்குள்ளே பூலியன் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அஸ் யூஷுவல் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்னவோ அதே சின்டாக்ஸ் தான். பேரந்தசிஸ்குள்ளே இஃப் கண்டிஷன் எவால்வேட் ஆகி ட்ரூ ஆச்சு அப்படின்னா என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இஃப் பிளாக்குள்ளே நம்ம கொடுத்துட்றோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா வேறு ஏதாவது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் நம்ம நினைப்போம் இல்லையா நம்ம ப்ரோக்ராமிங் கோடில். ஸோ அதுக்கு எல்ஸ் பிளாக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, என்னென்ன ஸ்டெப்ஸ் என்னென்ன கோடு எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த லைன்ஸாக நீங்கள் இந்த பிளாக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ். ஃப்ளோ சார்ட் பார்க்குறப்ப நீங்கள் ப்ரோக்ராம் கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது இன் பிட்வீன் ஒரு கண்டிஷன் வருது. அந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அந்த இஃப் பிளாக்குள்ளே என்னென்ன கோட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். மறுபடியும் போய் எல்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இந்த எல்ஸுக்கு அப்புறம் கீழே என்ன லைன் ஆஃப் கோட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதே சப்போஸ் இந்த இதை எவால்வேட் பண்ணுறப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இஃப் பிளாக்குள்ளே போகாமல் எல்ஸ் பிளாக்கை மட்டும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஃப்ளோ. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ப்ரோக்ராம் இஸ் ஆன்லைன் ஜாவா கம்பைலரில் நான் ஆல்ரெடி ஒரு சின்டாக்ஸ் கோடு எழுதி வச்சுட்டேன். ஸோ அதையே நம்ம திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்னென்னா int x is equal to 30 அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு x அப்படிங்கிற வேரியபிளுக்கு 30ங்கிற வேல்யூ அசைன் பண்ணி வச்சுருக்கேன், இன்டீஜர் வேரியபிள். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பார்த்திங்கன்னா தெரியும் இஃப் எல்ஸோட சின்டாக்ஸ் நான் இப்போ என்ன காமிச்சனோ அதே தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதில் கோடு எழுதியிருக்கோம் சொன்னேன் இல்லையா. ஸோ இதே தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இஃப் அப்படிங்கிற கீவேர்ட் பேரந்தசிஸ்குள்ளே நம்ம ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். என்ன கொடுத்துருக்கோம்னா, இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறோம், எப்படி எக்ஸஸ் லெஸ் தேன் 20 இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா, உள்ளே போயிட்டு திஸ் இஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகிறனால இது எஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். இல்லை சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா, திஸ் இஸ் எல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு கோடை நம்ம எழுதலாம், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள்காண்டி. ஸோ அதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஸோ இதை எப்படி செக் பண்ணும், எக்ஸோட வேல்யூ 13 இருக்குது. இப்போ 30 இஸ் லெஸ் தேன் 20 சொல்லி கண்டிஷன் செக் பண்ணுறப்ப கண்டிஷன் என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன ஆகுனா, எல்ஸ் பிளாக்குள்ளே இந்த லைன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதில் ஒரு லைன் இருக்கலாம், இல்லை மல்டிபிள் லைன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே நம்ம ஒரே ஒரு லைன் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் எல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு எல்ஸ் பிளாக்குக்கு வெளியே அடுத்த கோடு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். சின்ஸ் நம்ம வேறு எந்த கோடும் கொடுக்காதனால எக்ஸிக்யூட் ஆகலை. சப்போஸ் இதே வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், 10 சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ எக்ஸோட வேல்யூ 10ன்னு சொல்லி அசைன் ஆகும் மெமரியில். இஃப்பில் பார்த்திங்கன்னா 10 இஸ் லெஸ் தேன் 20 கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ கண்டிஷன் ட்ரூன்னு வருது. ட்ரூன்னு வரப்போ எனக்கு என்ன பண்ணால், இஃப் பிளாக்குள்ளே என்ன கோட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் எஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுது. மறுபடியும் என்ன ஆயிரும், எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணாது. எஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோடனே எல்ஸுக்கு அப்புறம் என்ன லைன் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதே காப்பி பண்ணிவிட்டு கீழே நான் வேறு கோடு கொடுக்க போகிறேன். அவுட் சைட் ஆஃப் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்க்குறப்ப தெரியும். ஸோ எக்ஸோட வேல்யூ 10 இருக்கிறப்ப இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகிறனால இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இஃப் பிளாக் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் ஆகுது. அப்புறம் அவுட் சைட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி வெளியே வர்றதை நான் உங்களுக்கு
அதாவது இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் வெளியே எங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காண்டி இந்த பிரிண்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து /n எஸ்கேப் கேரக்டர் கொடுத்துக்கலாம். ஏன்னா கண்டினியூஸாக அவுட்புட் வரது நல்லா இல்லை. ஸோ அதனால் வேணால் நியூ லைனுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி /n எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் எஃப் ஸ்டேட்மெண்ட் அவுட் சைட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். இதே வந்து நான் வந்து 30 அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ ஃபால்ஸ் ஆகிறப்ப திஸ் இஸ் எல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி வந்துட்டு வெளியே அவுட் சைட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ கரெக்டாக பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் எல் ஸ்டேட்மெண்ட் அவுட் சைட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட டெஃபினிஷன் என்ன, அதோட ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும், சின்டாக்ஸ் என்ன, வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி எப்படி அப்படின்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் நம்பர் ஈவன் நம்பர் செக் பண்ணுற ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம்.